கட்டாயலசு வந்து டிக்கெட் புக் பண்ணுவதற்கு இது ஒரு புதிய அப்டேட். இதை பார்க்க தவறியாங்க. ஏனென்றால் இது ஏப்ரல் 30 வரை நீங்கள் கட்டாயலசில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் அதற்கான புதிய அப்டேட். அதாவது வந்து இப்போ என்ன சொன்னால் இப்போ வந்து கட்டாயலஸ் வந்து என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு அது சொன்னால் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு சொன்னால் 30 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து டிக்கெட் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அதாவது சொன்னால் ட்ராவலிங் பண்ணுற டேட் 28 ஃபெப்ரவரியிலிருந்து 30 ஏப்ரலுக்கு நீங்கள் ட்ராவலிங் பண்ணுறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டார் ஏர்வைஸ் புதிதாக 31ஆம் தேதி மே வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ரீபுக் பண்ணுறதுக்கும் மற்றது வந்து நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கிறது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக விட்டுருக்குறாங்க. அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு கூடிய டைம் டிரான்சிட் எடுக்கும் பொழுது அது 8லிருந்து 24 மத்தியத்துக்கு மேலே நீங்கள் டிரான்சிட்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீயாக ஹோட்டல் புக் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் அவங்க வந்து எடுத்து தராங்க. மற்ற இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் நோ ஷோவுக்கு வந்து அவங்க ஒரு விதமான அமௌண்ட்டும் வந்து போடினும் இல்லை. என்ன விஷயம் சொன்னால் நோ ஷோ என்றால் நீங்கள் என்று கேட்கலாம். அதாவது நோ ஷோன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயலசு டிக்கெட் எடுத்திருந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகாமல் இருந்தால் அது நோ ஷோ. முந்தி வந்து நீங்கள் போகாமல் விட்டுருந்தால் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரையில் உங்கள் டிக்கெட்லேருந்து ஒரு விதமாக கொஞ்சம் காசை கழித்து தான் உங்களுக்கு டிக்கெட் காசை திருப்பி தருவார். இப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால் நோ ஷோ. நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகாமல் உங்கள் டிக்கெட் கேன்சல் பண்ணியிருந்தால் உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கழிக்காமல் உங்களுக்கு காசு திருப்பி வரும். இல்லை இன்னொரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட டிக்கெட் வந்து அவங்களா கேன்சல் பண்ணியிருந்தால் முழு காசும் ஃபுல்லாக எடுக்கலாம். அதோட இப்போ நீங்கள் போயல் என்றாலும் முழு காசும் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு புது அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க. அவங்க இதை மறந்துடாங்க. இது வந்து உண்மையிலே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன சொன்னால் இப்படி ஒரு புது அப்டேட் வந்துருக்கு. சரி, அடுத்த விஷயம் இன்னொரு இப்போ நான் முதல் சொன்ன தானே அந்த ஃப்ரீயாக ஹோட்டல் கொடுக்குற ஒரு விஷயத்துக்கு இன்னொரு சின்ன ஒரு அப்டேட் தானே. அதுவும் வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் அடுத்து 72 மத்தியத்துக்குள்ளே நீங்கள் பயணம் செய்வதாக இருந்தால் நீங்கள் வந்து நேரடியாக டோஹாவில் இறங்கிக்க அங்கே தான் நீங்கள் போயிட்டு ஆஃபீஸில் வந்து ஹோட்டலுக்குரிய விஷயத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தணும். அதுக்கு முன்பு உங்கள் பயணம் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து போர்ட்டால் மூலம் அவங்களோட ஆப் மூலம் தான் நீங்கள் வந்து ஹோட்டலுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அது நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் எனி வர போகிற காலத்தில் நீங்கள் டிக்கெட் போட்டுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சேவையை அவையில் வந்து தரீனம் உங்களுக்கு லாங் டிரான்சிட்டாக இருக்கும் பட்சத்தில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்றால் இப்போ அவையோட அப்டேட் சொன்னால் கிழமை கேட்கணும் எனக்கு அடித்து அண்ணா ஃப்ளைட் ஓடுதா அது இப்போ ஓடுதா அவர் ஓடுகிறது. அதாவது கட்டார் வந்து புது அப்டேட் வச்சுருக்காங்க கிழமையில் 3 நாள்னு சொல்லி. ஆனால் அதுவும் டிக்கெட் சில நேரங்களில் கேன்சல் பண்ணப்படலாம். இப்போ நீங்கள் சொல்லலாம் நீங்கள் ஓடுறது சொல்கிறீங்க அப்புறம் கேன்சல் அது எங்கட கையில் அது அந்த ஆளே அந்தந்த சிச்சுவேஷன் பொறுத்து தான் அது செய்கிறாங்க. சில இன்றைக்கு ஃப்ளைட் ஓடுமென்றால் சில அங்கே ஏதாவது பிரச்சனைனால் ஓடாமல் சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே உடனடியாக நீங்கள் அடித்து அந்த டிக்கெட்டை ஒரு நாள் பிந்தி 2 நாள் பிந்தி நீங்கள் போடலாம். இப்போ டிக்கெட் வந்து 26 போடுது கேன்சல் 26 இல்லை அப்போ 27 ஓகே இல்லாட்டி 27 இப்படியான விடயங்கள்லாம் இங்கே நடக்கின்றது. பல பேர் அடுத்து கேட்குறார்கள் ஃப்ளைட் ஓடுதா இந்த ஃப்ளைட் ஓடுதா அந்த ஃப்ளைட் ஓடுதா அப்படிலாம் கேட்குறார்கள். முதல் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. ஃப்ளைட் எல்லா ஃப்ளைட்டும் இல்லை, ஃப்ளைட் ஓடுது சில கேன்சல் பண்ணப்படுது. இதுதான் இப்போத்த நடக்கிற இன்றைய பிரச்சனை. மற்றவர்களே நீங்கள் பல பேர் அடுத்து இப்போ கேட்குறார்கள் அண்ணா டிக்கெட் என்ன மாதிரி அடுத்த மாதம் போகிறோம் அங்காள மாதம் போகிறோம் வேறு ஏஜென்சியில் எடுத்து நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி. தயவு செய்து நீங்கள் எந்த ட்ராவல் ஏஜென்சியில் டிக்கெட் எடுத்தீங்களோ அங்கே நீங்கள் கைத்து கொடுங்க. அது ஆன்லைன் என்றால் ஆன்லைன் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. ஏனென்றால் உங்களோட டிக்கெட்டை வந்து நாங்கள் ஆயிட்டாக வச்சிருந்தாலும் எங்களோட சிஸ்டத்தில் பார்க்க முடியாது. என்றால் ஒவ்வொரு சிஸ்டம் இருக்குது. சேவர் கலிலியோ இப்படியான சிஸ்டங்கள் இருக்குதுன்னா நாங்கள் வந்து பார்ப்பது சேவர். இப்போ சேவருக்குள்ள போய் நீங்கள் வேறு இடத்துல டிக்கெட்டை வந்து நாங்கள் பார்க்க முடியாது. சில நீங்கள் கட்டாயம் அடிச்சுன்னா சொல்லுவார்கள் அது ட்ராவல் ஏஜென்சி மூலமாக எடுத்து நீங்கள் ட்ராவல் ஏஜென்சி கேட்க என்றால் எங்களுக்கு தரணும் எங்களுக்கு கீழே தான் எல்லாம் இருக்கும். ஆகவே நீங்கள் உறவுகளே எந்தெந்த ரைஸ் பில் எடுத்தீங்களோ அவரை தொடர்பு கொள்ளுங்க. டிக்கெட்டை மாற்றி கொடுங்க. என்னை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் இப்போ நடக்கிற பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் ரீஃபண்ட் பண்ணி காசு இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்ல என்னென்னு சொன்னால் தச்சா நீங்கள் அங்கே போன பிறகு டிக்கெட் கேன்சல் ஆகினால் அப்புறம் வருவதுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இங்கே இருக்கின்றது. அதை பற்றி நான் விளக்கம் அடுத்த வீடியோ தாரம். மற்றது இன்னொரு சின்ன ஒரு
ஒரு டிப் கொண்டு எங்கட பக்கத்துலேருந்து தரேன்னு சொன்னால், உங்களுக்கு அவசரமாக முக்கியமான அலுவல் இல்லாட்டிக்கு தயவு செய்து இந்த டிக்கெட்டில் வந்து கேன்சல் பண்ணி நீங்கள் அதை காசில் பெற்றுக்கொண்டு உங்களோட சேஃப்டி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் டிக்கெட் இருக்கிறதும் இல்லாட்டிக்கு ஃப்ளைட் இருக்கிறதும் இல்லாத வந்து ஒரு பட்சம். ஆனால் நீங்கள் ஃப்ளை பண்ணுறது வந்து ஒரு வார் நடக்கிற ஒரு சண்டை நடக்கிற ஏரியாவை சுற்றி தான் போகிறீங்க. தேவையில்லாத ரிஸ்க்குகள் எடுக்கிறது. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்த பிறகு எல்லாரும் அதை பற்றி கதைப்பாங்க. அந்த அவ்வளோ தூரம் வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்குவோம். அதால் வந்து உங்களுக்கு அவசரம் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சி இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த இப்போ இருக்கிற நிலைமையில வந்து இதை வந்து விடுறது வந்து உங்களுக்கு நன்மை என்று நாங்கள் நினைக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு விளங்கியிருக்கு பேர் சொன்னால் தேவையில்லாமல் நாங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நடக்க யுத்தம் காரணமாக வேலையில்லா பிரச்சனைகள், பெட்ரோலோட விலைகள் கூட, இப்படி பல பிரச்சனைகள் இங்கே வரப்போன்றது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இப்படியா டிக்கெட்டு போய் ரெண்டு இடையில மாட்டுப்பட்டு வேலையில் வந்து நீங்கள் வரையிலண்டா அவங்க வேறு வேலையை வேறு ஆளுக்கு கொடுத்து மிகப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு சந்தர்ப்பம் இங்கே இருக்கின்றது. உறவுகளே, நீங்கள் சிந்தித்து முடிவெடுங்கள்.